Hello students, இன்னைக்கு chapter 12 Introduction to Probability Theory-ல exercise 12.4ல 3 and 4 பார்க்க போகிறோம். 5 மார்க்கில் கேட்பாடாமா, ஒரு PVC பைப்பு தயாரிக்கும் நிறுவனம் X, Y, Z என்ற 3 தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்கிறது. X, Y, Zகளின் தினந்தோறும் உற்பத்தி செய்யும் பைப்புகளின் அளவுகள் முறையே உற்பத்தி செய்யும் பைப்புகளின் அளவுகள் முறையே 2000 அலகுகள், 3000 அலகுகள் மற்றும் 5000 அலகுகள் ஆகும். முந்தைய திறனை பொறுத்து X, Y மற்றும் Z தொழிற்சாலைகளின் உற்பத்தியாகும் பைப்புகளின் குறைபாடுகள் முறையே 3%, 4% and 2% ஆகும். சமவாய்ப்பு முறையில் ஒரு நாள் உற்பத்தியான பைப்புகளிலிருந்து ஒரு பைப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப்பு குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப்பு குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு ஃபஸ்ட்டு 1. தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப்பு குறைபாடு உள்ளதாக இருப்பின் அது தொழிற்சாலை ஒய்யில் உற்பத்தியானதற்கான நிகழ்தகவு என்ன? A firm manufactures PVC pipes in the 3 plants X, Y and Z. The daily production volumes from the 3 firms X, Y and Z are respectively 2000 units, 3000 units and 5000 units. It is known from the past experience that 3% of the output from plant X, 4% from plant Y and 2% from plant Z are defective. A pipe is selected at random from a day's total production. Find the probability that the selected pipe is a defective one. If the selected pipe is a defective, then what is the probability that it was produced by plant Y? சரியாடமா, 3 பிளான்ட் இருக்குது, அது XYZன்னு இருக்கா. அந்த XYZ நம்ம A1, A2, A3 அப்படின்னு எழுதிப்போம். ஒவ்வொரு பிளான்ட்லேருந்தும் ஒவ்வொரு யூனிட்ஸ் கொடுத்துருக்கா அதோட ப்ரொடக்ஷனை. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லெட் X, Y and Z be A1, A2, A3. X, Y, Z A1, A2, A3 என்க. ஸோ A1, A2, A3 நம்ம என்னென்னு எடுத்தாச்சு, X, Y, Zன்னு எடுத்துக்கிட்டோம் வேண்டாமா. சரியா? ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன், அதாவது அது தினந்தோறும் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒவ்வொரு நாளையோட மொத்த ப்ரொடக்ஷன், மொத்த உற்பத்தி என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 10,000 வரும். அதாவது 2000 ஒரு பிளான்ட்டில், இன்னொரு பிளான்ட்டில் 3000, இன்னொரு பிளான்ட்டில் 5000. ஓகேவா? தினந்தோறும் உற்பத்தி செய்யும் பைப்புகளின் அளவுகள் முறையே. சரியா? The firms X, Y, Z respectively 2000 units, 3000 units, 5000 units. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்சு நமக்கு 10,000 யூனிட்ஸ்னு வரும். ஸோ நம்ம பிளான்ட்டு எக்ஸை தான் நம்ம A1 எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 is equal to A1ஓடது என்னது 2000, XYZங்கிறது, எக்ஸுங்கிறது 2000, ஒய்ங்கிறது 3000, இசடுங்கிறது 5000. அதெல்லாம் நம்ம A1, A2, A3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ 2000 divided by 10,000, 3000 divided by 10,000, 5000 divided by 10,000 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளுடைய probability of A1, அதாவது P of A1. ஸோ 2/10 கிடைக்குது. ஸோ probability of A2, P of A2 வந்து 3000 divided by 10,000, therefore 3/10. அடுத்தது probability of A3, 5000 divided by 10,000, so 5/10. So P of A3 is equal to 5/10. So defective
அதை தான் நம்ம பின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1 என்னென்னு பார்க்க போகிறோம். A1ல் எவ்வளோ டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ், A2ல் எவ்வளோ டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ், A3ல் எவ்வளோ டிஃபெக்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒன்று எடுக்கிறாங்க, அந்த ஒன்று டிஃபெக்டிவாக இருக்கணும். அந்த டிஃபெக்டிவ் வந்து பிளான்ட் ஒயின்னு சொல்லிட்டனால தான் அந்த நம்ம வந்து பேயிஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். ஸோ A1 வந்து 3%, A2 வந்து அதாவது பிளான்ட் X வந்து 3, பிளான்ட் Y வந்து 2, 3 வந்து X, 4 வந்து Y, 2 வந்து Z. ஸோ 3/100 இது வந்து 4. ஸோ 4%, அதனால் 4/100. இது வந்து 2%, therefore 2/100. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பொருள் எடுக்கிறாங்க, அந்த பொருள் வந்து டிஃபெக்டிவாக இருக்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் பைப் இஸ் a defective one. தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப்பு குறைபாடு உள்ளதாக இருப்பின் நிகழ்தகவு. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்தராக அது வந்து எக்ஸு ஆர் ஒய் ஆர் இசடு அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிங்கிறது பேஸ் தியரத்தில் டினாமினேட்டரில் வரும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோடைய ஆன்சரை தூக்கி அப்படியே பேஸ் தியரத்தில் நம்ம டினாமினேட்டரில் இதே சேம் தான் எழுத போகிறோம். ஸோ அந்த பி ஆஃப் பியோட ரிசல்ட்டை தூக்கி அங்கே காப்பி பண்ணிடலாம். ஸோ பி ஆஃப் A1ங்கிறது 2/10, P of B given A1ங்கிறது 3/100 plus P of A2 into probability of B given A2. So 3/10 into 4/100 plus probability of A3. A3ங்கிறது 5/10 into 2/100. So 6/1000 ஆகிடும். எல்லாத்துலேயும் இந்த 1000 வந்துடும். டினாமினேட்டர் அதனால் நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 2s are 6, 4 3s are 12, 5 2s are 10. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? 28/1000. ஸோ இது எப்படியே வச்சுக்கலாம். ஆர் 0.028 அப்படின்னு போட்டுடலாம். therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் வந்து 0.028. இதோட வந்து கொஷினை ஸ்டாப் பண்ண சொல்ல. இஃப் த செலக்டட் பைப் இஸ் a defective, then what is the probability that it was produced by plant Y? தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப்பு குறைபாடு உள்ளதாக இருப்பின் அது தொழிற்சாலை ஒய்யில் உற்பத்தியானதற்கான நிகழ்தகவு என்ன? therefore apply Bayes theorem. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளான்ட் ஒய்யை நம்ம A2ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B. பிளான்ட் இசட்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம A3 given B சொல்லியிருப்போம். பிளான்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா A1 given B அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பிளான்ட் ஒய்ன்னு சொல்லிட்டனால நம்ம A2 given B அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ நியூமரேட்டரில் A2 மட்டும், நியூமரேட்டரில் P of A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 அப்படின்னு எழுதியாச்சு. டினாமினேட்டரில் 3தோடு தான் எழுதணும். இப்போ சப்போஸ் இதில் 4 பிளான்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா P of A4 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A4 அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ A3 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எழுதியாச்சு. இது கீழே உள்ள டினாமினேட்டர் தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அதனால் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு கூட போட்டுடலாம். சரியா? ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து டைரெக்டாக போட்டுடலாமா? A2ஓடது ஆன்சர் மட்டும் எழுதிக்கலாம். A2ஓடது வந்து 3/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 அதோடைய ஆன்சர் வந்து 4/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோடைய ஆன்சர் 0.08 போடுறதுக்கு பதில் இந்த இது கூட எழுதிக்கலாம். 28/1000 போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த 1000 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3/10 into 4/100
divided by 0.028. அடுத்த ஸ்டெப்பில் அதை மாற்றிக்கலாம். 28 divided by 1000. So 12 by 1000 divided by 28 by 1000. So numerator and denominator 1000 இருக்கனால அதாவது நியூமரேட்டரில் 12 by 1000 இருக்குது, டினாமினேட்டரில் 28 by 1000 இருக்குது. அது அப்படியே கேன்சல் ஆகிட்டு 12 by 28 போட்டிருக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து 3 by 7 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. therefore probability of A2 given B equal to 3 by 7. தேங்க்யூ. fourth one பாருங்கள். the chances of A, B and C becoming manager of a certain company are 5:3:2. The probability is that the office canteen will be improved if A, B and C become managers are 0.4, 0.5 and 0.3 respectively. If the office canteen has been improved, what is the probability that B was appointed as the manager? ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் A, B மற்றும் C ஆகியோர் மேலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் முறையே 5:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. A, B மற்றும் C ஆகியோர் மேலாளர்களாக இருந்தால் அலுவலக உணவகத்தினை மேம்படுத்துவதற்கான நிகழ்தகவுகள் முறையே 0.4, 0.5 மற்றும் 0.3. B என்பவரை மேலாளராக நியமனம் செய்தால் அலுவலக உணவகம் மேம்படுத்துவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம A1, A2, A3ன்னு எடுத்துப்போம். இவங்க வந்து மேனேஜராக ஆகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அந்த மேனேஜராக ஆனால் அந்த மேம்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கா. போனதில் எப்படி அந்த பிளான்ட்டில் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, அதனால் டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இதில் ரேஷியோஸ் கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் டோட்டல் ரேஷியோவை. அதாவது 5 + 3 + 2 = 10. ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 வந்து 5/10. அங்கே அப்படி தான் நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டோட ப்ரொடக்ஷனோட இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனை டிவைட் பண்ணோம். அது மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 = 5/10. Probability of A2 is equal to 3/10. Probability of A3 2/10. இப்போ நம்ம ஒவ்வொன்றோட அந்த டிஃபெக்டிவ், அதாவது இங்கே டிஃபெக்டிவாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக இவங்க மேனேஜராக இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1 அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0.4, 0.5 அண்டு 0.3. ஸோ ஏயோடது 0.4. இந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, அதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஏபிசி ஆகியோர் மேலாளராக இருந்தால் அலுவலக உணவகத்தினை மேம்படுத்துவதற்கான நிகழ்தகவு. ஸோ அந்த இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிகழ்தகவு அதுதான் வந்து ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கா. 0.4 கொடுத்துருக்கா A1க்கு, ஏக்கு 0.4 அதை தான் நம்ம A1 எடுத்துக்கிட்டோம். பி வந்து 0.5 அதை தான் A2ன்னு எடுத்துக்கிட்டோம். சி வந்து 0.3 அதை நம்ம A3 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A1, அதாவது போன கேள்வியிலலாம் டிஃபெக்டிவ்னு இருந்துச்சு, அதுக்கு பதில் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ 0.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 4/10 போட்டுக்கலாமா இல்லையா?
ஏன்னா அது டிவைட் பண்ணுறச்சு அதான் வரப்போகுது 0.4ன்னு. ஏன்னா நம்ம அந்த A1 A2க்காக அந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 அப்படின்னா 0.5 டிவைடட் பை 10. சாரி 0.5 இஸ் ஈக்குவல் டு 5/10. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 அப்படின்னா 0.3 ஈக்குவல் டு 3/10. அதாவது 5/10 டிவைட் பண்ணுறச்சு நமக்கு 0.5 கிடைக்கும். 3/10 டிவைட் பண்ணுறச்சு 0.3 கிடைக்கும். இப்போ B என்பவரை மேலாளராக நியமனம் செய்தால் அப்படின்னு டைரெக்டாக கேட்டனால இங்கே வந்து நம்ம டைரெக்டாகவே பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணிடலாம். ஒரு மேனேஜரை எடுக்கிறோம், அந்த மேனேஜர் வந்து பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா, கண்டிஷன் வந்து B அப்படின்னு சொல்லிட்டா, அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B. ஸோ பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 மேலே இருக்குது. கீழே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3. இது என்னடாம்மா ப்ராபபிலிட்டி ஆஃப் B தானே, ஆனால் இங்கே மேனேஜர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை தான் கண்டுபிடிச்சோம். அதாவது டினாமினேட்டரில் உள்ள அந்த ஃபார்முலாவை தான் எழுதி ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா, இங்கே மேனேஜர் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலை, அதோட எக்ஸ்ட்ரா அது வந்து இந்த மேனேஜர் வந்து பிஆர் இருந்தால் என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னால்தான் தான் A2 given Bக்கு போகிறோம். ஸோ 3/10 இன்ட்டு 5/10 போட்டாச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1 5/10 இன்ட்டு 4/10 ப்ளஸ் 3/10 இன்ட்டு 5/10 தான் வரும். ஏன்னா அதுதானே நியூமரேட்டரில் போட்டிருக்கோம் A2ங்கிறனால. அடுத்தது A3யோடது பாருங்கள் 2/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3ங்கிறது 3/10. ஸோ 2/10 இன்ட்டு 3/10 2/10 இன்ட்டு 3/10 ஸோ 15/100 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஹோல் டிவைடட் பை 20/100 ப்ளஸ் 15/100 ப்ளஸ் 6/100. நியூமரேட்டர் அப்படியே போட்டுருங்க. டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் 100 இருக்குது, அதனால் நியூமரேட்டரை ஆட் பண்ணுங்கள். ஸோ 20 ப்ளஸ் 15 ப்ளஸ் 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்சு நம்மளுடைய ரிசல்ட்டு 41 கிடைக்குது. ஸோ அந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 15/41 போட்டலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணியே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ 15/41. therefore probability of A2 given B உடைய ஆன்சர் வந்து 15/41. அதாவது மேனேஜர் B வந்து செலக்ட் ஆனால் என்னென்னு கேட்டிருந்தாங்க, செலக்ட் பண்ணால் என்னென்னு கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட ப்ராபபிலிட்டி. ஸோ 15/41 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு, இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த எக்ஸசைஸில் உள்ள எது வேணாலும் கேட்பா 5 மார்க்கில். நல்லா பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.